முருகா சரணம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு. அது என்னன்னு முருகருக்கான பாடலை பாடிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பயிர விதிக்குட்கணடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்க திரிகடக என போத. நேற்று 7/3/2026 சனிக்கிழமை சனிப்பெயர்ச்சிக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயில், அங்கே சனி பகவான் இருக்கார். அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். நானும் என் தோழியும் தான் போயிருந்தோம். சாமி கும்பிட்டு வெளியில் உட்காந்துருக்கும்போது 2 பேர் வேக வேகமாக கோயிலுக்குள்ளே வந்து விசாரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்கள கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்டோம். ஒரு ஃபோட்டோவை காட்டி, இது எங்கள் அம்மா, 2 நாளாக அவங்க வீட்டில் இல்லை, அதுதான் அவங்கள தேடி வந்தோன்னு சொன்னாங்க. இங்கே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து அன்டைமு, மணி 9 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம போய் தேட முடியாது. நம்ம என்ன செய்யலான்னு யோசிச்சு திரும்பவும் கோயிலுக்குள்ளே போய் முருகர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அவங்க கிடைக்கணும்னு மனசார நினச்சிட்டு நம்ம வந்தோம். அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பரும் வாங்கிட்டோம். அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்த்தோம். அவங்க அம்மா இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு எல்லோரும் வீட்டிலேருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் மனசு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க. அவங்க வீட்டுக்கு வந்து திரும்பவும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரக்கூடாது. ஃபேமிலியாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நிமிஷம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முருகா சரணம். முருகனே துணை.